Chennai Silks. டெபிட் கார்டு வச்சிருந்தாலே 20 லட்சம் வரைக்கும் காப்பீட்டு தொகை கிடைக்குமா? வங்கிகள் சொல்லாத உண்மை என்ன? எந்தெந்த வகை கார்டுகளுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்? அந்த தொகையை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். டெபிட் கார்டு வச்சிருந்தாலே 20 லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீட கிளைம் பண்ண முடியுமா? ஆனா வங்கிகள் ஏன் இத பத்தி சொல்றது இல்ல அப்படின்னு பலரும் இது தொடர்பா சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நெட்டிசன்கள் சொல்ற மாதிரி உண்மையிலேயே டெபிட் கார்டு வச்சிருந்தா 20 லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீடு கிளைம் பண்ணி பணம் பெற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் முடியும். வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவச விபத்து காப்பீட்டை வழங்குறாங்க. ஆனா இதுக்கு சில நிபந்தனைகளும் இருக்கு. டெபிட் கார்டு வச்சிருந்தா 20 லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீடு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க வச்சிருக்கக்கூடிய டெபிட் கார்டுடைய வகை மற்றும் உங்களுடைய வங்கியினுடைய விதிமுறைகளை பொறுத்துதான் காப்பீடு தொகை மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலான வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவச விபத்து காப்பீட்டை வழங்கிட்டும் வராங்க. இது சம்பந்தமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை இங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். எல்லா கார்டுகளுக்குமே 20 லட்சம் கிடைக்காது. பொதுவா சாதாரண கார்டுகளுக்கு, அதாவது கிளாசிக் கார்டு ஸ்டாண்டர்டுக்கு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் கிடைக்குமா. அதுவே SBI விசா சிக்னேச்சர் ஆர் மாஸ்டர் கார்டு வச்சிருந்தீங்கன்னா காப்பீட்டு தொகையானது மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை கார்டுகளை வச்சிருக்கிறவங்களுக்கு வான்வழி விபத்து மரணத்துக்கு ரூபாய் 20 லட்சம் வரைக்கும் காப்பீடு வழங்கப்படுது. அதே போல HDFC, ICICI, கோட்டாக் இந்த வங்கிகளினுடைய பிளாட்டினம் அல்லது சிக்னேச்சர் வகை கார்டுகளுக்கு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீடு கொடுக்கறாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான நிபந்தனை இருக்கு. இந்த காப்பீட்டு செல்லுபடியாகணும் அப்படின்னா விபத்து நடந்த தேதியிலிருந்து கடந்த 90 நாட்களுக்குள்ள நீங்க அந்த கார்டை பயன்படுத்தி குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது ஏதாச்சும் பண பரிமாற்றம் செஞ்சிருக்கணுமா. சில வங்கிகள்ல 30 அல்லது 45 நாட்களுக்குள்ள அந்த பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னும் நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கு. விபத்து நடந்துருச்சு, உங்களுக்கான காப்பீட்டு தொகையை டெபிட் கார்டை வச்சே நீங்க கிளைம் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இப்ப பார்க்கலாம். விபத்து நடந்துருச்சுன்னா 30 இருந்து 60 நாட்களுக்குள்ள வங்கிக்கு தகவலை தெரிவிக்கணுமா. அதுக்கப்புறம் இப்ப சொல்லப்படக்கூடிய ஆவணங்கள் பொதுவா தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முறையா பூர்த்தி செய்யப்பட்ட கிளைம் படிவமை நீங்க வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மரண சான்றிதழ், முதல் தகவல் அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கை, இது மட்டும் இல்லாம கடந்த 90 நாட்கள்ல நீங்க கார்டை பயன்படுத்தினதுக்கான ஆதாரம், இந்த எல்லா ஆவணங்களும் நீங்க கட்டாயம் வச்சிருக்கணுமா. இது போக சிலர்கிட்ட 2-3 வங்கி கணக்குகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கார்டு மூலமா மட்டும்தான் நீங்க காப்பீடு கோர முடியுமா. ரூபே, விசா, பிளாட்டினம் ஆர் சிக்னேச்சர் இந்த ஒவ்வொரு வகை கார்டுகளுக்கு எவ்வளவு காப்பீட்டு தொகை வழங்குறாங்க அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். ரூபே கிளாசிக் கார்டு இருந்தா 1 லட்சம் காப்பீடு கிடைக்குமா. அதுவே ரூபே பிளாட்டினம் கார்டு இருந்துச்சுன்னா 2 லட்சம் காப்பீடு கிடைக்குமா. விமான விபத்து அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல விசா பிளாட்டினம் இருந்துச்சுன்னா 2 இருந்து 5 லட்சமா. விமான விபத்து அப்படின்னா 20 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விசா சிக்னேச்சர் கார்டு இருந்துச்சுன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும். அதுவே விமான விபத்து அப்படின்னா 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது. சோ டெபிட் கார்டு வச்சிருந்தாலே உங்களால விபத்து காப்பீட்டு தொகையை பெற முடியும் அப்படின்ற இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு ஒன் இந்தியா தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.